வெல்கம் டு கிங் ஊர் சுற்றலாமாக்கா யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் அம்ஜித் கான். என்னடா அது எண்ணெய் ஊற்றுறாரு சட்டி தடவாரம் பார்க்குறீங்களா? அப்படி இல்லைங்க. சமீபத்தில் நான் குற்றாலம் போயிருந்தேன். குற்றாலம் போயிருக்கும்போது பார்த்தீங்களாக்க அந்த ஃபைவ் ஃபால்ஸ் ஐந்தருவி அங்கே போயிட்டு நிற்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்களாக்க ஒரு வேறொருத்தர் முட்டையாக குமிச்சு வச்சுருக்காரு. என்னடா அது முட்டை சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்டேன். சார் என்ன முட்டை சார் அப்படின்னு கேட்டேன். கடைசியில் பார்த்தா காடை முட்டை அப்படின்னாரு. காடை முட்டையா? என்னங்க அது காடை முட்டையை வச்சு என்னங்க செய்ய போறீங்க? அவிச்சு கொடுக்க போகலான்னு பார்த்தா இல்லைங்க, உங்களுக்கு ஆஃப் ஆயில் மாதிரி காடை முட்டையில் இது காடை அடை அப்படின்னாங்க. என்னமோ ஒன்று செஞ்சு தாங்க சார் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் அந்த அண்ணன் செஞ்சு கொடுத்தாங்க. பாருங்கள், அந்த முட்டையை எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ஸ்டிக்கு எடுத்திங்களாக்க 5 பீஸ் வரும். அந்த 5 பீஸில் பார்த்தீங்களாக்க 50 ரூபா வருது சார் அப்படின்னாரு. சரி சார் கொடுங்க சார் அப்படின்னேன். கடைசியில் பார்த்தா போடுறாரு, அந்த முட்டையை நான் உடச்சி ஊற்றுவாங்கன்னு பார்த்தா அது வெட்டுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது அதுக்குன்னு தனியாக ஒரு கற்று ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த கற்று வச்சு அவங்க வெட்டி வெட்டி ஊற்றும்போது பார்த்தீங்களாக்க ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மாதிரி பக்கத்தில் ஒரு கூடையில் என்னமோ ஒரு கொஞ்சம் பெரிய முட்டையாக இருந்துச்சு. என்ன சார் அந்த பெரிய முட்டையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க நாட்டுக்கோழி முட்டை சார் அப்படின்னாங்க. அப்படியா சார், நாட்டுக்கோழி முட்டையா? என்னங்க அது எங்கள் ஏரியாவில் கிராமங்கள்லேயே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படிங்க? ஆமாம் சார், இந்த பகுதியில் எல்லாம் கிடைக்கும் சார். நம்ம தென்காசி, கடையம், அதுபோல் செங்கோட்டை, சுரண்டை இந்த மாதிரி இடங்களில் எல்லாமே கிடைக்கிது சார் அப்படின்னாரு. அப்படியா சார், ரொம்ப நன்றி சார், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காடை முட்டை ஒரு ஆஃப் ஆயில் ஒன்று வாங்கினேன். ஒரு ஸ்டிக்கு 50 ரூபான்னு சொன்னோடனே வாங்கி சந்தோஷமாக திங்கலாம்னு சொல்லிட்டு போடுங்க சார் சொன்னேன். இப்போ போட்டுட்ருக்காரு பாருங்கள் எப்படின்னு. அதே போல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன். சட்னி இருக்குது சார், கார்லிக் சட்னி அப்படின்னாரு. என்னது கார்லிக் சட்னியா? எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு உரப்பாகவும் காரமாகவும் இருந்துச்சு. நல்லா அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மைனஸ் அதையும் வச்சாங்க. என்ன சார் சவர்மாக்கு போடுற மைனஸ்லாம் தரீங்கண்ணே? நல்லா இருக்குது, டேஸ்ட் பாருங்கள் சார் அப்படின்னாரு. அப்போ பார்த்தீங்களாக்க நம்ம காடை முட்டைக்கு மேலே ஒரு பெப்பர் போடுறாங்க, அதுமாரி சால்ட்டு போடுறாங்க. நான் கூட என்ன சார் வித்தியாசமாக இருக்குது திருப்பி போட்டிருந்தார் ஃபஸ்ட்டு. மற்றவருக்கு பார்க்கும்போது இந்த காடை முட்டையை அந்த முக்குளி பணியாரம் மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. முக்குளி பணியாரம் தான் வச்சுருக்காங்கன்னு இருந்துச்சுன்னா முக்குளி தான் நான் போய் கேட்க போனேன். கடைசியில் பார்த்தா பாருங்களேன், திருப்பி பார்க்கல அப்படி ஒரு முக்குளி பணியாரம் மாதிரி இருக்குது. அதோடு தான் என்ன பண்ணேன், சரி முக்குளி தாங்கன்னு சொல்லி கேட்க போனால் இல்லை சார் காடை முட்டை தான் சார் நாங்கள். சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தெல்லாம் போட்டிருக்கேன் இந்த பதிவு. நீங்கள் கண்டிப்பாக குற்றாலம் போனீங்கன்னா ஐந்தருவியில் இந்த ஐயாவை பாருங்கள். நல்லா அருமையாக போட்டுட்ருக்காங்க. நல்ல டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கிறேங்க. இன்னும் நிறைய சேனல் நிறைய வீடியோக்கள் போட போகிறேன். கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கிறேங்க. இது சிறியவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது, கொடுக்க வேண்டிய விஷயம். சின்ன குழந்தையும் வாங்கி சாப்பிட்றாங்க. காரத்தோடு பாருங்களேன். இது கார்லிக் வித் சில்லி, மிளகாய்த்தூள் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இது மைனஸ் போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே வாங்கி சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு. அது மாதிரி உங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சாக்க டோன்ட் மிஸ் இட். எனக்கு இந்த குற்றாலம் போனீங்களாக்கா ஐந்தருவியில் மிஸ் பண்ணாமல் இது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படியே எடுத்து கடிச்சு தின்னா ஒரு ஸ்டிக்கு ஒரு முட்டை. ஆஹா, சரியான சூடாக இருந்துச்சுங்க. சுட சுட சாப்பிடும்போது அது குளிச்சுட்டு திங்கும் போல் ஒன்றுமும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பக்கத்தில் பார்த்தா ஒரு அண்ணன் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்ட்டு. எப்படி இருந்துச்சுப்பா? ஆமாம், இது போல் நீங்களும் வந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய். கிங் ஊர் சுற்றலாம் வாங்க.